நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் ஐனோ டீகோடர் பேஸ் பண்ண ஏவி ரிசீவரோட அடுத்த அப்டேஷன், அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ மார்க்கெட் போர்டு யூஸ் பண்ணி தான், ஆம்ப்ளிஃபையர் போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் போர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ கொஞ்சம் நாள் ஆகிறப்போ நம்மளோட ஓன் டிசைன்டு போர்டு பற்றின அப்டேஷன் பண்ணி எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்டாக கொண்டு வந்திருந்தோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் 5.1 பேஸ் பண்ண ஏவி ரிசீவர் பற்றி பார்த்தாச்சு. இன்னைக்கான வீடியோவில் டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி டபுள் சப்பு போடுற மாதிரி ஒரு 5.2 ஏவி ரிசீவரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ரெண்டு வீடியோ, அதாவது 5.2 டபுள் சப்பு பேஸ் பண்ண ஐனோ டீகோடரோட ஏவி ரிசீவரை பற்றியும், அதுலேயே மறுபடியும் ரெண்டு சேனல் ஆட் பண்ணி 5.2 + 2 சேனல், அதாவது 7 சரௌண்டு 2 சப்பு வர மாதிரி அப்டேட் பண்ண வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு டிஎஸ்பி வெர்ஷன் 4.0 பேஸ் பண்ண ஒரு ஆம்ப்ளிஃபையரை பற்றினும் வீடியோலையும் காட்ட போகிறேன். அடுத்து நீங்கள் இது சிங்கிள் சப்பாவோ டபுள் சப்பாவோ அடுத்து மறுபடியும் ஒரு சேனல் 2 சேனல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேயுமே நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் மட்டும் வேணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கு ஆம்ப்ளிஃபையர் மட்டும் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஃபுல் பேக்கேஜோட வித் ஸ்பீக்கரோட நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அடுத்து ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான். எல்லாமே ஏஷியன் பெயிண்டோட க்ரீன் பேனல் வுட்டு பேஸ் பண்ண MDF வுட் 18 mm திக்னஸ் 3/4 இன்ச்சு பேஸ் பண்ண பாக்ஸஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுலேயுமே கலர் காம்பினேஷன் கிடைக்கு. அடுத்து ஏவி ரிசீவர்லையுமே உங்களுக்கு கலர் அப்டேஷன் கிடைக்குது, 3 கலர்ஸ் அந்த மாதிரி கிடைக்குது. நீங்கள் இது ஃபுல் பேக்கேஜாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். அடுத்து இன்டீரியரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போர்டு அனைத்துமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான். சரௌண்டுக்கு உண்டான ஆம்ப்ளிஃபையர் போர்டு, சப்வூஃபருக்கு உண்டான ஆம்ப்ளிஃபையர் போர்டு, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்டாக தான் இருக்கும். அடுத்து ஃபியூச்சரில் ரிமோட் கிட்டு கூட நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான் வரப்போகுது. அதுக்கு உண்டான ஒர்க்கெல்லாம் இப்போ ப்ராசஸிங் இருக்குது. இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன ரிசீவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதோட டெக்னிக்கல் ஸ்பெக் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஒவ்வொரு வீடியோலையுமே என்னோட ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும், என்னோட சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையரோட டெக்னிக்கல் ஸ்பெக் என்ன, அதோட மாடல் என்ன, அதோட பவர் அவுட்புட் என்ன, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதோட ரேட் என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் என்ன, எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த ஸ்பெக்கை பார்த்தீங்கனாலே அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து நேரில் எடுக்கக்கூடிய நண்பர்கள், அதாவது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நேரில் எடுத்துக்கங்க. உங்களோட ஆம்ப்ளிஃபையரில் டால்பி ஒர்க் ஆகுதா, டிடிஎஸ் ஒர்க் ஆகுதா, ஹம்மிங் வருதா, சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் நாய்ஸ் வருதா, மற்ற ஏதாவது அன்வான்ட் நாய்ஸ் ஜென்ரேட் ஆகுதா, இது எல்லாமே நீங்கள் தரவாக செக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நேரில் வர முடியாத நண்பர்கள் நீங்கள் கொரியர் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் போட்டு பே பண்ணி நீங்கள் ஆப்போ ஒர்க் பண்ணிக்கலாம். இனிஷியலாக ஃபுல் பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஒர்க் பண்ணிக்க தேவையில்லை. பேக்கிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் எதுவுமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்க தேவையில்லை. அடுத்து ஒரு சில நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க, சார் மற்ற யூடியூப் சேனல் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணுறப்போ உங்களோடது அதிலிருந்து என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. மற்ற சேனல்ஸு கம்பேர் பண்ணுறப்ப என்னோடது ரேட் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்க்ராப் ஐட்டம், நோவா பின்னு, அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே மைக்கா போடாமல் மேட்டு போடுறது, செகண்ட் கிரேடு சீப் ஐட்டம், அந்த மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ஓவரால் பட்ஜெட் வைஸ் குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அக்ரலிக் பேனல், பேக்கில் யூஸ் பண்ணக்கூடிய அக்ரலிக் பேனல், இதெல்லாம் மகாராஷ்டிரா ஷீட்டு நம்ம போடுறது கிடையாது. எல்லாமே இம்போர்ட்டட் தைவான் ஷீட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து கேபினெட்டு கூட நம்ம சொந்தமாக அடிக்கிறோம். கேஜி கம்மியான கேபினெட்டோ ஸ்க்ராப்போ போட்டு பண்ணுறது கிடையாது. மார்க்கெட்டு போர்டை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஓன் போர்டு போடுறப்போ நிறைய பேர் அதையும் கேட்டாங்க, நீங்கள் ஓன் போர்டு போடுறப்போ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்படி வராது. மார்க்கெட்டு போர்டை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம போடக்கூடிய ஓன் போர்டில் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, மேன் பவர், ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாமே அதிகமாக தான் ஆகும், குறையாது. ப்ராஃபிட் கூட உங்களுக்கு குறையத்தான் செய்யும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு குவாலிட்டியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா நம்ம சூஸ் பண்ணி பண்ணுறப்போ குவாலிட்டி நல்லாயிருக்கும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் போர்டு கம்பேர் பண்ணுறப்போ சரி, சீப் ஐட்டம் வுட்டு யூஸ் பண்ணுறப்போ நம்ம MDF வுட்டு யூஸ் பண்ணுறதுலேயும் சரி, பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நான் எப்போவுமே ஒருத்தரை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம சீப்பாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது நான் இப்போ வரைக்கும் யோசிச்சதே கிடையாது. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படின்றக்காக
ஆம்பிளிஃபையராக இருந்தாலும், நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் சப்பாக இருந்தாலும், வுட்டாக இருந்தாலும் எல்லாமே குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவேன். அப்போ வந்து உங்களுக்கு ஓவராலாக பட்ஜெட்டும் வந்து அதிகமாக தான் போகும். அப்படி பட்ஜெட் அதிகமாக போனாலும் உங்களுக்கு குவாலிட்டியில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். லைஃப் டைம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு ஆம்பை வந்து நான் எந்த அளவுக்கு ரேட் கம்மியாக கொடுக்குறேங்கிறத விட அதோட லைஃப் வந்து எந்த அளவுக்கு வருங்கிறது வந்து ஃபியூச்சரை பிளான் பண்ணி தான் நான் இப்போ டிசைன் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அதை நீங்கள் அடிக்கடி மாற்ற முடியாது. அப்போ வந்து ஒருக்கு போட்டாலும் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கணுன்றக்காக வந்து ஆம்பு டிசைன் பண்ணுவேன். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூமே வராது. ஃப்யூச்சரில் அதே மாதிரி சர்வீஸ் சப்போர்ட் என்கிட்ட எப்போவுமே இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதாவது கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவும் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் எங்கிட்ட தான் கொடுத்து சர்வீஸ் பண்ணணுங்கிற கிடையாது. நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் கொடுத்தும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன டெக்னிக்கல் ஸ்பெக் இருக்குது, மற்ற இன்டீரியர் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் 5.2 + 2 சேனல் அடிஷ்னலாக போட்டிருக்கக்கூடிய ஏவி ரிசீவரோட அப்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதை நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய ஐனோ டிகோடர் பேஸ் பண்ண ஏவி ரிசீவர். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5.1 அல்லது டபுள் டிரான்ஸ்ஃபார்மரோட 5.2 சேனல் பற்றின வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கான வீடியோவில் எக்ஸ்ட்ரா வந்து 2 சரவுண்டு ஆட் பண்ண ஒரு ரிசீவரை பற்றின அப்டேஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து 7.1க்கு உண்டான ப்ரொஃபஷனல் ஏற்கனவே ஸ்பீக்கர் செட்டப்புக்கு பண்ணிட்டாரு. இப்போ வந்து நம்ம டபுள் சப்புக்கு ஒரு 5.2 ஆம்பு டிசைன் பண்ணுறப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா 2 ப்ரொவிஷனுக்காக சரவுண்டு லெஃப்ட்லேயும் சரவுண்ட் ரைட்லேயும் அடிஷ்னலாக 2 சேனல் ஆட் பண்ணி இன்றைக்கான வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய டிசைன் இன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கக்கூடியது பிளாக் வித் மேட் பிளாக்கில் ஹனிகோம் டிசைன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் வித் ஒயிட்டு அல்லது பிளாக் வித் ஸ்மோக் கிரே இந்த மாதிரி வந்து 3 கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாட்டம் புஷ் லைட்டோட மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலோட பேக் லைட் கலர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டான்சிங் லைட் கூட இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் இருக்குது. இது வந்து யூஸ்வலாக வரக்கூடியது. இதுலேயுமே வந்து ஆப்போசிட்டில் வர்ற மாதிரியும் பீக் மட்டும் இண்டிகேஷன் ஆகிற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷனல் கிடைக்கும். கலரும் வந்து உங்களுக்கு இது இல்லாமல் இன்னொரு டிசைன் இருக்குது. இந்த ஹனிகோம்லேயுமே வந்து உங்களுக்கு 3 கலர்ஸ் கிடைக்கும். என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம். பவர் சப்ளை யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்டுக்காகவும் அடுத்து வந்து சப்வூஃபருக்காகவும் யூஸ் பண்ணியிருப்பேன். சரவுண்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் டைப் 16ல் 2.5 இன்ச் கோர் போட்டிருப்பேன். இது டைப் 16ல் 2.5 இன்ச் கோர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கும் இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபார்மர் சப்புக்கும் வந்து சேம் அதே டைப் 16ல் 2.5 இன்ச் கோர் போட்டிருப்பேன். யூஸ்வலாக வரக்கூடிய 5.2 சேனல் ஆம்ப்ளிஃபையரில் இது நம்ம டைப் 16 போடாமல் டைப் 3 போட்டிருப்போம். அதாவது கோர் ஹைட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு 4 இன்ச் ஹைட் வரும். இப்போ நம்ம 2 சேனல் வந்து இதில் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறதுனால டைப் 3க்கு பதில் டைப் 16 வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து அதே மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டர் வந்து 10,000 மைக்ரோஃபேரட்டில் ஒரு பேர் யூஸ் பண்ணாமல் 15,000 மைக்ரோஃபேரட்டில் ஒரு பேர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா 2 சேனல் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்க காரணத்தினால கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்பேன். அடுத்து சரவுண்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போர்டு 5+2 சேனலுக்கும் நம்மளோட ஓன் போர்டு தான் போட்டிருப்போம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கெப்பாசிட்டருமே கெல்ட்ரான் கெப்பாசிட்டரும் அடுத்து ஒவ்வொரு சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே எம்எஃப்ஆர் கிரேடில் வாட்ஸ் பிராண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து டிப்பு 41, 42 இது ரெண்டுக்குமே ஃபேர்சீல்டு ஒரிஜினல். அடுத்து 5200, 1943 எல்லாமே என்எஃப் ஒரிஜினல் போட்டிருப்பேன். இங்கே வரக்கூடிய எக்ஸ்ட்ரா 2 சேனலுக்கும் நம்மளோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்புக்கும் வந்து இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபார்மர் சப்பை பொறுத்த வரைக்கும் 10,000 மைக்ரோஃபேரட்டில் 50 வோல்ட் கெப்பாசிட்டர் மொத்தம் 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா சப்பு வந்து சடனாக லோடு எடுக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 350 + 350 700 வாட்ஸ் நம்ம சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் போடுறதுனால சடனாக சப்போட பேஸ் லோடு எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஆம்பியரில் இஷ்யூ வராமல் இருக்கக்கூடியதுக்காக நம்ம அடிஷ்னலாக வந்து கெப்பாசிட்டர் வந்து 4 கெப்பாசிட்டர் ஆட் பண்ணியிருப்போம். இது நம்ம சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இதில் வந்து 5200, 1943 3 பேர் யூஸ் பண்ணியிருப்பேன். யூஸ் பண்ணக்கூடிய ஹீட் சிங்க் வந்து 12 லீஃப் ஹீட் சிங்க் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் எம்டி ஹீட் சிங்க் மட்டுமே 1/2 கிலோ அளவுக்கு வெயிட் வரும்.
மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 சப் லைன் இருக்குது. 350 + 350 700 வாட்ஸ் அவுட்புட் இருக்கும். அடுத்து சப் ஊஃபருக்கு இண்டிவிஜுவலாக ஒரு சப் ஊஃபர் அடிஷ்னலாக ப்ரீ ஆம்ப்ளிஃபையரும் இருக்கும். இதில் வந்து 4558 ஒரிஜினல் ஐசிஎன் யூஸ் பண்ண ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் யூனிட்டும் அடிஷ்னலாக இருக்குது. அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டில் இந்த டைம் வந்து நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய போர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரிலேயும் வந்து சரௌண்டுக்கு 5 ஆம்பியர் ரிலே யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு மட்டும் டி டைப்பில் 15 ஆம்பியர் ரிலே இருக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கும் 12 வோல்ட்டில் 5 ஆம்பியர் ரிலேவும் சப்புக்கு மட்டும் 15 ஆம்பியர் ரிலேவும் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர் பவர் அதிகமாக ஹேண்டில் பண்ணுற இடத்துல வந்து லெட் கோட்டிங் மாஸ்க் ஓப்பன் பண்ணி லெட் கோட்டிங் கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12012 பவர் சப்ளையில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக 2 சேனலுக்காக 2 5 ஆம்பியர் ரிலே வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர். இதில் வந்து நீங்கள் சிங்கிள் சப்பாவோ அல்லது டபுள் சப்பாவோ அல்லது டபுள் சப்பில் எக்ஸ்ட்ரா 2 சேனல் போட்டோ உங்களோட தேவைக்கேற்ப எப்படி வேணுமோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். 5.2ல் நீங்கள் இந்த மாதிரி டிஎஸ்பி பேஸ் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ண ஃபியூடெக் ரிமோட் கிட்ட கூட யூஸ் பண்ணலாம். ஐனோ டீகோடரும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டீகோடரை தவிர மீதி எல்லாமே சேமாக தான் வரும். இப்போ வந்து நம்ம டிஎஸ்பி கிட்டுக்கும் சரி அல்லது கலர் டிஸ்பிளே அல்லது ஐனோ டீகோடர் இந்த மாதிரி எது போட்டாலும் நம்ம இன்டீரியரில் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் போர்டாக இருந்தாலும் அதோட பவராக இருந்தாலும் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சரவுண்டுக்கு டைப் 3ல் 3 இன்ச்சு கோரும் சப்புக்கு டைப் 16ல் 2 இன்ச் கோரும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆஸ் யூஷுவல் 5 சேனல் சரவுண்ட் போர்டுக்கு நம்மளோட ஓன் போர்டும் சப்புக்கு நம்மளோட 6 ஃபீட் மோனோ போர்டில் நம்ம ஓன் போர்டு 2 போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து நம்ம டிஎஸ்பி கிட்டு. டிஎஸ்பி கிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலர் காம்பினேஷன் கிடைக்கும். இது வந்து பிளாக் வித் மேட் பிளாக், இதுலேயே வந்து உங்களுக்கு பிளாக் வித் ஒயிட், பிளாக் வித் ஸ்மோக் கிரே, இந்த மாதிரி வந்து 3 கலரில் கிடைக்கும். பேனலோட கலர் ஃப்ரண்ட் கலர் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் புஷ், அடுத்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு பேக் சைடு வரக்கூடிய பேக் லைட், யூஎஸ்பியோட பேக் லைட், இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ்டு. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிங்கிள் சப்புக்கு டிசைன் பண்ணுறப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் சிங்கிளாக வரும். ஏன்னா 2 சப்புக்கு வந்து ஆம்பியர் அதிகமாக தேவைப்படுற காரணத்தினால சப்புக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக ஒரு பவர் சப்ளை யூனிட்டும் சரௌண்டுக்கு தனியாகவும் இருக்கும். நம்ம சிங்கிள் சப்புக்கு டிசைன் பண்ணுறப்ப இந்த டைப் 3 ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்காது, இந்த டைப் 16 ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் வரும். இப்போ வந்து நம்ம டிஎஸ்பி கிட்டோட டிசைனில் ஃப்ரண்ட் டிசைனில் இது ஒரு டிசைன். இது எல்லாமே பூஸ்டர் ஆம்ப். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் சரி அடுத்த வீடியோவில் மறுபடியும் ஒரு அப்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் ஆம்ப்பு. இது வந்து 11 சேனலுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக வந்து இதில் 11.2 ட்ராக் இருக்குது. இது வந்து நம்ம 11 சேனலுக்கு டிசைன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், ரியர் லெஃப்ட் ரைட், பேக் லெஃப்ட் ரைட், அடுத்து சப் 1 சப் 2 இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹைட் 1 லெஃப்ட் ரைட், ஹைட் 2 லெஃப்ட் ரைட், 2 சப்புக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். சென்டருக்கு ஒரு சிலர் சிங்கிள் வைப்பாங்க, டபுள் சென்டர் வேணாலும் அடிஷ்னலாக ஒரு சேனல் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 6 சேனலுக்கு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து 5.1 ஆம்போட டிசைன். இது வந்து 6 சேனல் பூஸ்டர் ஆம்பாக டிசைன் பண்ணியிருப்பாங்க யூஎஸ்பியோட. இது வந்து ஒரு அப்டேஷனில் வரும். இப்போ வந்து நம்ம டிஎஸ்பி கிட்டுமே கூட இந்த மாதிரி வந்து இன்னொரு பேனல் டிசைனில் கிடைக்கும். வந்து நம்ம ஆரம்பத்தில் டிஎஸ்பிக்காக போட்ட கிட், ஃபியூடெக்கோட ரிமோட் கிட்காக போட்டது. இது ஒரு டிசைன். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு, பிளாக் வித் ஒயிட்டு, பிளாக் வித் ஸ்மோக் கிரே, அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கிடைக்கும். இது வந்து 3 லேயரில் வரும். இங்கே இருக்கக்கூடியது வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து மேட் பிளாக், இது செகண்ட் லேயர், இது தேர்டு லேயர். உங்களுக்கு அந்த டெப்த்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயுமே வந்து ஃபுல் பிளாக், அதாவது மேட் ஃபுல்லாகவே வந்து மேட் பிளாக்ல இருக்குது. பிளாக் வித் ஒயிட், பிளாக் வித் ஸ்மோக் கிரே, இந்த மாதிரி 3 கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். இதுலேயும் வந்து பேக் லைட், பாட்டம் புஷ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே இன்டீரியர் தான். டைப் 3 ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர், டைப் 16. இப்போ இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா கூலர் ஃபேன் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா வந்து இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத கஸ்டமருக்கு காட்டுறதுக்காக நம்ம என்னென்ன கெப்பாசிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி சாம்ஹா யூஸ் பண்ணியிருக்கிறோமா, மெட்டல் டயோடு என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் கஸ்டமருக்கு வந்து இமேஜாக கொடுக்குறதுக்காக நம்ம கூலர் ஃபேன் மாட்டியிருக்க மாட்டோம். ரெண்டாவது வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் டெஸ்டிங் ஓட்டுறப்போ கூலர் ஃபேன் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் நான் டெஸ்டிங் ஓட்டுவேன். டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான்
கூலர் ஃபேன் மாட்டுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஆம்போட இன்டீரியரில் வந்து போர்டு எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் தாங்குது, ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத வந்து அப்சர்வேஷன் வைக்க முடியும். இந்த ஆம்ப் வந்து டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது, கம்ப்ளீட் ஆனது. இன்னும் வந்து கூலர் ஃபேன் வந்து இன்ஸ்டால் பண்ணலை. இதில் வந்து நம்ம கூலர் ஃபேன் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதோட சேஸ் வந்து பேக் டெப்த் 12 இன்ச் இருக்கிறதுனால நம்ம 3 கூலர் ஃபேன் யூஸ் பண்ணுறோம். இதே வந்து நம்ம சிங்கிள் சப்புக்கு டிசைன் பண்ணுறப்போ பேக் டெப்த்து 10 இன்ச்சு தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம 2 கூலர் ஃபேன் தான் யூஸ் பண்ண முடியும், 3 கூலர் ஃபேன் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த ஒரு டிசைனில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது இந்த டிசைனில் வேணாலும் எடுக்கலாம். டிஎஸ்பி கிட் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வந்து 5.1 இருந்தாலும் 5.2 இருந்தாலும் ஐனோ டிகோடர் ஃபியூடெக் ரிமோட் கிட் அப்படிங்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்காது. நம்ம இன்டீரியர் நம்மளோட டிசைன், அதாவது நம்ம என்ன ஆம்ப்ளிஃபையர் போர்டு போடுறோம், டிரான்ஸ்ஃபார்மர், சப்புக்கு என்ன போடுறோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஆம்போட ஒரு அவுட்புட் வால்யூமும் சரி, அவுட்புட் பவர், அந்த கிளாரிட்டி, இதெல்லாம் கூட நம்ம ஆம்ப்ளிஃபையரில் போர்டில் கூட நிறைய வித்தியாசம் கொண்டு வரலாம். கிட்ட பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு என்ன டேஸ்ட்டோ, டிஎஸ்பி கிட்டு வேணால் டிஎஸ்பி கிட் எடுத்துக்கலாம், அல்லது கலர் டிஸ்பிளே வேணால் கலர் டிஸ்பிளே எடுத்துக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சப்பு டபுள் சப்பில் ஐனோ டிகோடர் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து ஒவ்வொருக்கும் கலர் காம்பினேஷன் கொடுப்பேன். பேனல் என்ன கலர் வேணுமோ கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.